மங்கலத்துல உங்களுடைய துரோகமும் முழுசுமா வெளியில வந்துருச்சு. அடுத்தது திருவண்ணாமலையில நாங்க கொண்டு வருவோம் வெளியில. திருவண்ணாமலை கோவில் என்பது இந்த சமுதாய மக்களுடைய கோயில். வல்லாள மகாராஜாவுடைய கட்டிய கோயில் அந்த கோயில். அந்த கோயில்ல ஒரு போர்டு மெம்பர் இன்னைக்கு வன்னியர் இல்ல. 9 போர்டு மெம்பர்ல ஒரு போர்டு மெம்பர் எங்களுக்கு கொடுவானா, வன்னியருக்கு கொடுவானா? வல்லாள மகாராஜா கட்டின கோயில் தானே. அவங்களுடைய வழித்தோன்றல்கள் இன்னைக்கு உயிரோட இருக்கிறான்ல. அந்த சமுதாயம் அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தனை போர்டு மெம்பர் ஆக்கிறது உங்களால முடியலன்னு சொன்னா இந்த மக்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். இந்த மக்கள்கிட்ட காசு கொடுத்து ஓட்டை மட்டும் பிடிக்கலாம். ஆனா எதுவும் செய்யக்கூடாது. சாராயத்தை கொடுத்து அவங்கள ஓட்டு போடுற மக்களாவே வச்சுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு இது பழிக்கும்? எத்தனை நாளைக்கு பழிக்கும்? இதெல்லாம் தோல் உரிப்பதற்காக தான் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் மகாபலிபுரம் மாநாட்டை மீண்டும் புத்து பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க சூழ்ச்சி எல்லாம் எங்களுக்கும் தெரியும். எவ்வளவு சீக்கிரம் நடத்த விட்டுருவாங்க நினைக்கிறீங்க? மாநாடு சீக்கிரம் நடத்த விட்டுருவாங்களா நம்மள? எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்திருந்து இந்த மகாபலிபுரம் மாநாடு நிச்சயம் நடக்கணும்.